இன்றைக்கி டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து பைனரி சர்ச் ட்ரீ வந்து பார்க்க போகிறோம். ஸோ பைனரி சர்ச் ட்ரீயை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இஸ் அ பைனரி ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பைனரி ட்ரீ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ அந்த ட்ரீக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 2 சைல்டு தான் இருக்கணும். 2 சைல்டுக்கு மேலே வந்து இந்த மாதிரி 3 அந்த மாதிரி போயிடக்கூடாது. மேக்ஸிமம் வந்து 2 சைல்டு இருக்கணும். ஒரு ரூட் நோடுன்னு எடுத்தால் அதுக்கு 2 சைல்டு, மேக்ஸிமம் 2 சைல்டு தான் இருக்கணும். ஸோ அதை விட வந்து கம்மியாக வேணா இருக்கலாம், 1 சைல்டு இருக்கலாம், இல்லாட்டி வந்து சைல்டே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் வந்து 2 சைல்டுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் வந்து என்னென்னா பைனரி ட்ரீ. அப்போ பைனரி சர்ச் ட்ரீயே வந்து இஸ் அ பைனரி ட்ரீ மாதிரி வந்து மேக்ஸிமம் 2 சைல்டு தான் வந்து இருக்கணும். ஸோ அப்படி வந்து ஒரு ரூட்டுக்கு 2 சைல்டு இருக்கப்ப ஸோ அந்த ரூட்டை விட லெஃப்ட்டில் இருக்க சைல்டு வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ அந்த ரூட்டை விட ரைட்டில் இருக்கிறது அதிகமாக இருக்கணும். அதான் வந்து பைனரி சர்ச் ட்ரீயோட கான்செப்ட். அதை தான் சொல்லியிருப்பாங்க, ஆல் த நோட்ஸ் இந்த லெஃப்ட் சப் ட்ரீ கண்டெயின் த வேல்யூஸ் ஸ்மாலர் தேன் த ரூட். அதாவது ஸோ ரூட்டை விட லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து கம்மியாக இருக்கணும். இப்போ 8 இருந்துச்சுன்னா 3 இன்சர்ட் பண்ணோம்னா அதோட லெஃப்ட்டில் அதை இன்சர்ட் பண்ணணும். அதே வந்து இப்போ 10 இன்சர்ட் பண்ணால் ரூட்டை விட அதிகமாக இருக்கனால ரைட்டில் இன்சர்ட் பண்ணணும். அதை தான் சொல்லியிருப்பாங்க, ஆல் த நோட்ஸ் இந்த ரைட் சப் ட்ரீ கண்டெயின் வேல்யூஸ் கிரேட்டர் தேன் த ரூட் நோட். ரூட் நோடை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன செய்யணும், ரைட் சப் ட்ரீயாக வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி இந்த போத் லெஃப்ட் அண்ட் ரைட் சப் ட்ரீ ஆர் ஆல்சோ வந்து என்னது இந்த பைனரி சர்ச் ட்ரீயாக இருக்கணும். இந்த இது இருக்குல்ல சப் ட்ரீஸ் இருக்குல்ல, இது மெயின், அதுக்கு கீழே வந்து சப் ட்ரீஸ் இருக்குல்ல லெஃப்ட்டுக்குள்ளே. ஸோ இப்போ இதுக்கு வந்து இது ரூட்டாக இருந்துச்சுன்னா இதை விட வந்து கம்மியாக இருக்கிறதா லெஃப்ட்டாக இருக்கணும், இதை விட அதிகமாக இருக்கிறதா ரைட்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த சைடு ரைட்லேயே சைட்லேயும் ஸோ இந்த இது ரூட் நோடாக இருந்துச்சுன்னா இதை விட கம்மியாக இருக்கிறது லெஃப்ட்டாக இருக்கணும், இதை விட அதிகமாக இருக்கிறது ரைட்டாக இருக்கணும். அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ பேரண்ட் ரூட் நோடை விட வந்து லெஃப்ட் சைல்டு வந்து கம்மியாக இருக்கணும், பேரண்ட்டை விட வந்து ரூட் நோடை வந்து ரைட் சைல்டு வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ வந்து நோ டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ், ஒரே சேம் வேல்யூ வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பைனரி சர்ச் ட்ரீ. இதான் வந்து அதோட முக்கியமான இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இது ஒன்றை பற்றி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதவே வந்து ப்ரோக்ராமை வந்து எப்படி வந்து நோடு டிக்ளரேஷன் பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ரக்ட் ட்ரீ நோடு அப்படின்னு வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து ரூட்டில் தானே டேட்டா இருக்கும். ஸோ அதனால் வந்து இண்டீஜர் டேட்டா அப்படின்னு போட்டுருவோம். ஸோ அதில் வந்து ஸோ லெஃப்ட் சைல்டு ரைட் சைல்டு இருக்கும்ல, ஸோ இங்கே தான் எழுதுறீங்கள ஸோ ஸ்ட்ரக்ட் ட்ரீ நோடு, அதை அப்படியே தூக்கிட்டு வந்து எழுதிட்டு ஸ்டார் பாயிண்டர் யூஸ் பண்ணி லெஃப்ட்டு, ஸ்டார் வந்து பாயிண்டர் யூஸ் பண்ணி ரைட், இதை வந்து என்னதுன்னா லெஃப்ட்டு ரைட்டோட அட்ரஸை வந்து ஸ்டோர் பண்ணும். அதுக்கு தான் இந்த ஸ்டார் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான், இதை வந்து நோடு டிக்ளரேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ எப்படி வந்து பைனரி சர்ச் ட்ரீயில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நியூ நோடு வந்து ஸோ எம்டியாக இருக்கும்ல, அப்போ வந்து ஒரு நியூ நோடு வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அது வந்து இப்போ வந்து எம்டியாக இருக்கனால அதான் வந்து என்னது ரூட் நோடாக வந்து இது. இப்போ ட்ரீ வந்து எம்டியாக இருக்கும், ஃபஸ்ட்டு இதுதானே க்ரியேட் பண்ணுறோம். அப்போ வந்து ட்ரீ வந்து எம்டியாக இருக்கனால இதுதான் வந்து ரூட் நோடாக வந்து வச்சுக்கிறோம். ஸோ ரூட் நோடாக வச்சுட்டு வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து இப்போ புது வேல்யூ வந்துச்சுன்னா ஸோ அந்த புது வேல்யூ வந்துச்சுன்னா அந்த ரூட்டோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ஏதாச்சும் புது வேல்யூ வந்து என்ன செய்யணும், கம்பேர் த நியூ வேல்யூ வித் ரூட்டோட வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்படி வந்து வர்ற வேல்யூ வந்து ஸ்மாலராக இருந்துச்சுன்னா அது இதோட லெஃப்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ணும். ஸோ இல்லை வர்ற வேல்யூ நெக்ஸ்ட் இதுக்கடுத்து வர்ற வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து என்னன்னா இந்த ரூட் நோடுக்கு ரைட்டில் வந்து இன்சர்ட் பண்ணும். ஸோ இது மாதிரி வந்து எம்டி பொசிஷன் வந்து எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி ரிப்பீட்டாக இது பண்ணி ஸோ ரிப்பீட், அதை தான் சொல்லுவேன், ரிப்பீட் அன்டில் தி எம்டி பொசிஷன் இஸ் ஃபவுண்ட். அதுக்கடுத்து அந்த இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணணும், நோடை வந்து அங்கே இன்சர்ட் பண்ணணும். ஸோ எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க பைனரி சர்ச் ட்ரீயில் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 50 அப்படின்ற எலமெண்ட் இருந்துச்சுன்னா டேரெக்டாக ஃபஸ்ட்டு எதுவுமே இல்லை, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்னால அப்படியே வந்து 50 வந்து இப்படி போட்டுரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 30 50 கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இந்த ரூட்டை விட கம்மியாக இருக்கனால ஸோ லெஃப்ட் சைடு வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 70 வந்து இருக்கா, 70 வந்து என்னது ரூட்டை விட வந்து அதிகமாக இருக்கும், அதனால் வந்து ஸோ வந்து 70 வந்து இங்கே இன்சர்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு வந்து 20. ஸோ 20 வந்து வர்றப்போ இங்கே ஸோ வந்து 50 விட வந்து கம்மியாக இருக்கா, அதனால் வந்து லெஃப்ட் வரும். அதுக்கடுத்து 30 விட வந்து கம்மியாக இருக்கா, அப்போ வந்து 30யோட லெஃப்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ணும். அதுக்கடுத்து 40ன்ற வேல்யூ எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணும். 40 இப்போ ஃபஸ்ட்டு ரூட்டுக்கு வரும். ஸோ 40ன்றது 50 விட கம்மி, அப்போ இங்கே வரும். அப்போ இங்கே வரும். ஸோ அதுக்கடுத்து 30 விட வந்து என்னதான் அதிகம், அதனால் வந்து ரைட் சைடு வந்து இது வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பைனரி சர்ச் ட்ரீயில் வந்து கம்மியாக இருந்தால் லெஃப்ட் சைடு, அதிகமாக இருந்தால் ரைட் சைடு வந்து இன்சர்ட் பண்ணும். இப்போ சொன்னதுவே வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ப்ரோக்ராமாக வந்து சொல்லணும். ஸோ அல்காரிதம் ப்ரோக்ராம் இடையில வந்து சேர்த்து வந்து எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ அங்கே க்ரியேட் பண்ணோம்ல நோடு வந்து க்ரியேட் பண்ணோம்ல, ஸ்ட்ரக்ட்டு ட்ரீ நோடு அப்படின்னு வந்து க்ரியேட் பண்ணோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து க்ரியேட்
பண்ணி அதில் வந்து எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சும்மா ஒரு ப்ரோக்ராம். ஸ்ட்ரக்ட் ட்ரீ நோடு, அதுக்கடுத்து அந்த ட்ரீ நோடுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ரூட்டில் வேல்யூ, இண்டீஜர் வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இனிஷியலாக ரூட்டு வந்து நல்லா இருக்கும், எந்த இதுவுமே இருக்காது. ஸோ ரூட்டு வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கடுத்து அந்த ஸ்ட்ரக்சர் ட்ரீ நோடு அதோட சைஸ் என்னன்னு பார்த்துட்டு அலாக்னா மெமரியை வந்து அலோகேட் பண்ணி விடு. ரூட்டுக்கு மெமரியை வந்து அலோகேட் பண்ணி, இந்த ஸ்ட்ரக்சர் ட்ரீ நோடு தான் இங்கேயும் போட்டிருப்போம். அதை சைஸை பார்த்து அதுக்கு வந்து மெமரியை வந்து அலோகேட் பண்ணிடும். அப்போ வந்து இந்த இது வந்து வந்திருக்குமா? ஸோ அந்த இடத்துல ஸோ ரூட் இதுதான் வந்து ரூட். இந்த ரூட்டில் அந்த டேட்டாவை வந்து வேல்யூவை வந்து இன்சர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். இனிஷியலாக ரூட்டு மட்டும் தான் இருக்கும், இதுக்கு லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ வந்து இருக்காது. அதான் சொல்லுவோம், ரூட்டுக்கு லெஃப்ட்லேயும் ரூட்டுக்கு ரைட்லேயும் எதுவுமே இருக்காது. இனிஷியலாக எம்டியாக வந்து இருக்கும். அப்போ வந்து ரிட்டர்ன் ரூட், இப்போ ஒன்லி ரூட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ண அப்படின்னு வந்துருக்கும். ஸோ இதுக்கடுத்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ, இஃப் வேல்யூ வந்துச்சுன்னா ஸோ ரூட்டோட ரூட்டில் டேட்டா வந்து இருக்கும். ஸோ அதை விட வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ரூட்டோட லெஃப்ட்டில் இன்சர்ட் பண்ணு, அந்த வேல்யூவை ரூட்டோட லெஃப்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ணு அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. இல்லை அந்த வேல்யூ ரூட்டில் இருக்க டேட்டாவை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஸோ வந்து அந்த வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா ரைட்டில் இன்சர்ட் பண்ணு, ரூட்டோட ரைட்டில் இன்சர்ட் பண்ணு. அதான் சொல்லியிருப்பாங்க, ரூட்டோட ரைட்டில் அந்த வேல்யூவை வந்து இன்சர்ட் பண்ணு அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து ரிட்டன் ரூட். ஸோ இது எழுதிக்கிட்டிங்கன்னா படித்தா லேபுக்கும் இதே தான் வந்து வரும் இந்த ப்ரோக்ராம். ஸோ அதுக்கடுத்து வந்து சர்ச் ஆப்ரேஷன் வந்து பார்க்க போகிறோம். சர்ச் பண்ணுறதுனா இப்போ வந்து ஒரு ட்ரீயில் வந்து டேட்டா இருக்கு. ஸோ அதில் வந்து எப்படி சர்ச் பண்ணி அந்த எலமெண்ட்டை வந்து அந்த ட்ரீயில் வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து இது பண்ணணும். ஸோ இப்போ வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? ரூட் நோட்லேருந்து ஸ்டார்ட் ஃப்ரம் த ரூட் நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து நம்ம சர்ச் பண்ண போகிறத தான் வந்து கீ அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுக்கு நம்ம கீன்றது வந்து என்னென்னா நம்ம சர்ச் பண்ணுற வேல்யூ. ஃபஸ்ட்டு ரூட்டோட வந்து நம்ம சர்ச் பண்ண போகிற கீயை கம்பேர் வித் ரூட் வேல்யூவோட கம்பேர் பண்ணி வந்து பார்ப்போம். இப்போ சர்ச் பண்ணுற போகிற கீ வந்து 40னா ஃபஸ்ட்டு வந்து எதை ரூட் நோட் 50யோட கம்பேர் பண்ணி வந்து பார்ப்போம். இந்த 40 வந்து இந்த ரூட் நோடில் இருக்கா அப்படின்னு வந்து பார்ப்போம். இருந்துச்சுன்னா இதோடய வந்து இப்போ நான் தேடுற 40 இங்கேயே 40 இருந்துச்சுன்னா இதோட வந்து ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி முடிச்சிடும். அதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ போத் ஆர் ஈக்குவல், நான் தேட போகிற கீயும் ரூட்டில் இருக்க வேல்யூ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட் ஃபவுண்ட் அப்படின்ட்டு சர்ச்சிங்கே வந்து முடிஞ்சிடும். அப்படி இல்லாட்டி கீயோட வேல்யூ வந்து ரூட்டை விட வந்து ஸ்மாலராக இருந்துச்சுன்னா மூவ் பண்ணி லெஃப்ட் சப்ட்ரீயில் வந்து மூவ் பண்ணி அந்த வேல்யூ வந்து கண்டுபிடிப்போம். இல்லை நான் தேடுற கீ வேல்யூ வந்து கிரேட்டராக இருந்துச்சு ரூட்டை விட அப்படின்னா ரைட்டில் வந்து மூவ் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அன்டில் நான் தேடுற எலமெண்ட் வந்து ஃபவுண்ட் ஆகிற வரைக்கும், வந்து ரீச் பண்ணுற வரைக்கும் திரும்ப வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே வந்து இருப்பாங்க. ஸோ எதவே சொன்னதே வந்து ப்ரோக்ராமாக எழுதுனா இந்த அப்போ தான் ஸ்ட்ரக்ட் நோடு க்ரியேட் பண்ணமா, அதில் வந்து சர்ச் பண்ண போகிறேன். ரூட்லேருந்து சர்ச் பண்ண போகிறேன். அது என்னது கீ, அந்த நான் வேல்யூ எந்த வேல்யூ நான் சர்ச் பண்ணுமோ அந்த கீ வந்து இங்கே இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் தேட போகிற கீயும் ஸோ அந்த ரூட்டும் வந்து இந்த கீயும் ரூட்டும் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரிட்டன் ரூட் அதோடய முடிச்சிரு. அப்படி இல்லாட்டி ரூட்டை விட நான் தேடுற கீ வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து ரூட்டை விட லெஃப்ட்டில் போய் சர்ச் பண்ணு, ரூட்டோட லெஃப்ட்டில் அந்த சர்ச் பண்ண அந்த கீயை. இல்லாட்டி வந்து ரூட்டோட ரைட்டில் இந்த கீயை வந்து சர்ச் பண்ணு அப்படின்னு வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ வந்து தியரியாக சொல்லணும், அதுவே வந்து ப்ரோக்ராமாக அதுக்கடுத்து வந்து அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொல்லணும். ஸோ வந்து 40 ஃபஸ்ட்டு வந்து 40 வந்து இந்த ரூட் 50யோட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அப்படி இல்லாட்டினா 50யை விட கம்மியாக அப்படியே வந்து கீழே வரும். ஸோ இதுக்கடுத்து 30யோட வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். 30யை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ரைட் சைடில் வந்து மூவ் பண்ணி 40 இங்கே இருக்குன்னா 40 அப்படிங்கிறது 50 30 40 இந்த பாத்தில் வந்து சர்ச் பண்ணும். ஸோ இது வந்து வரிசையாக ஒன்று சர்ச் பண்ணோன்னா இப்போ வந்து ரூட்டோட மட்டும் கம்பேர் பண்ணி லெஃப்ட்டாக ரைட்டாக, கம்மியாக இருந்தால் லெஃப்ட்டு ரைட்டு, அதிகமாக இருந்தால் ரைட்டு, அப்படியே சர்ச்சிங் வந்து எல்லாத்தையும் நான் தேடி பார்க்கணும் தேவையில்லை. ஸோ ரூட்டோட கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இதனால் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குது, டைனமிக் டேட்டாலாம் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படின்னா டெலிஷன் ஆப்ரேஷன் வந்து ஸோ வந்து பைனரி சர்ச் ட்ரீயில் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ இந்த ட்ரீ இருக்குன்னா இதில் வந்து 20 அப்படின்றத டெலிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 20க்கு ஏதாவது சைல்டு இருக்கா, லெஃப்ட் சைல்டு ரைட் சைல்டு எதுவுமே இல்லை. இந்த நோட் ஹேஸ் நான் டெலிட் பண்ண போகிற நோடுக்கு நோ சைல்டு அப்படின்னா நம்ம டெலிட் த நோட் டேரெக்டாக. ஸோ இதுக்கு லெஃப்ட்டோ ரைட்டோ யாருமே இல்லை அப்படின்னா இந்த 20 டேரெக்டாக நான் வந்து டெலிட் பண்ணிட்டு போயிடலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. 50 30 70 மட்டும் வந்துடும். ஓகேவா? ஸோ இல்லை நான் டெலிட் பண்ண போகிற நோடுக்கு வந்து ஒரே ஒரு சைல்டு இருக்குது. இப்போ இந்த 70 டெலிட் பண்ண போகிறேன், அதுக்கு ஒரே ஒரு சைல்டு இருந்தால்
அது எப்படின்னா இப்போ வந்து 70னா 70 டெலீட் பண்ணிட்டேன்னா மீதி 90 இருக்கும்ல, அந்த 90 அந்த சைல்டில் இருக்க 90 இங்கே வந்து போயிடும். அதை தான் சொல்லியிருப்பாங்க, ரீப்ளேஸ் த நோட் வித் இட்ஸ் சைல்டு. அவங்களோட ஒரே ஒரு சைல்டு இருந்தால் சைல்டில் என்ன வேல்யூ இருக்கோ, இப்போ லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ இருக்க சைல்டை தூக்கிட்டு வந்து இங்கே வந்து போட்டு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ரீப்ளேஸ் த நோட் வித் இஸ் சைல்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை இப்போ நோடுக்கு வந்து 2 சில்ட்ரன் இருக்குது, நான் டெலீட் பண்ண போகிற நோடுக்கு 2 சில்ட்ரன் இருக்குது. இப்போ வந்து 70 டெலீட் பண்ணுறேன், இங்கே டெலீட் பண்ணிட்டேன்னா இங்கே எம்டி ஆயிருமா? இப்போ 60 90 இருக்கா? அப்போ இந்த இங்கனுக்குள்ளே எந்த வேல்யூ போகணும்னா ரைட் சைடில் இருக்க மேக்ஸிமம் வேல்யூ தான் வரணும். அதுதான் சொல்லிப்பாங்க. ஃபைண்ட் த இன்ஆர்டர் சக்ஸஸர்னா என்னென்னா பெரிய வேல்யூ. அது அந்த வேல்யூ எங்கே இருக்கும்? பெரிய வேல்யூ ரைட் சைடில் தானே இருக்கும். ஸோ வேல்யூ இந்த ரைட் சைடில் இருக்கும், அந்த இதை தூக்கிட்டு வந்து இங்கே காப்பி பண்ணி போடணும். காப்பி த சக்ஸஸர் வேல்யூ டு இந்த 90 தூக்கிட்டு வந்து இங்கே போடணும். அதான் இங்கே 90 தூக்கிட்டு வந்து போடணுமா? அப்போ இங்கே எம்டியாக இருக்கும்ல, அதை வந்து டெலீட் பண்ணிடு. அந்த சக்ஸஸர் நோடு டெலீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து வைக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு இந்த இது நம்ம டெலீட் பண்ண போகிற வேல்யூக்கு வந்து நோ சைல்டு, இல்லை நம்ம டெலீட் பண்ண போகிற இதுக்கு வந்து ஒரு சைல்டு இருந்தால் என்ன பண்ணணும், அதே வந்து நம்ம டெலீட் பண்ணுறதுக்கு வந்து 2 சைல்டு இருந்தால் இந்த மாதிரி வந்து டெலீட் பண்ணணும். ஸோ இதான் வந்து பைனரி சர்ச் ட்ரீ கான்செப்ட். ஸோ எனக்கு ப்ரோக்ராம் புரியல அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஸோ வந்து அதோட ஸ்டெப்ஸ் எழுதிட்டு அதுக்கு அந்த வேல்யூஸை மட்டும் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு மட்டும் போட பார்த்துக்குங்க.